ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி சிவப்பரிசி லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 அலக் அரிசி போட்டு நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்ட பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் எடுத்து வைக்கணும். வச்சுட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சும்மா ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கொதித்து வந்த பிறகு அந்த அரைச்சி வச்ச அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா போட்டு கிளறிட்டே இருக்கணும். லம்ஸ் விடாத மாதிரி நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிளறணும். வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும் கண்டினியூ. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் திக்காயிட்டே வரும். சிம்லேயே தான் செய்யணும். அடிப்பிடிக்காத மாதிரி கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு சிம்லேயே அதை வேக வைக்கணும். ஸ்டவ் கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த வெல்லத்தை எடுத்து 1.5 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1.5 கிளாஸ் வெல்லம் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருந்துட்டு அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா கிளறிட்டே இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்ச் ஆகும். வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கணும். சிம்லேயே கிளறிட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காத மாதிரி, அடி பிடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை ஆற வச்சுட்டு நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆறின பிறகு அதை லட்டு பிடிச்சிட்டு ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயை தூவிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.